தமிழ் சினிமாவின் ஒரு உலக பேரடையாளம் ஏவிஎம் நிறுவனம். ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1934 காரைக்குடியில் தன்னுடைய திரை வாழ்க்கையை தொடங்கி சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இசைவெட்டு நிறுவனத்தை உருவாக்கி அங்கேயே காரைக்குடி செட்டிநாடு ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை உருவாக்கி அள்ளி அர்ஜுனாங்கிற ஒரு திரைப்படத்தை தொடங்கி அதுக்கப்புறம் 1945களுக்கு பிறகு சென்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்கி ஏவிஎம் ஸ்டுடியோங்கிற நகரத்தை உருவாக்கி நூற்றுக்கணக்கான படங்களை எடுத்து அந்த படங்கள்லாம் தமிழ் சினிமாவினுடைய பேரடையாளமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் படைப்பு செஞ்சு அவருக்கு ஒரு பெருந்துணையாக ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவரோட இணைஞ்சு இன்னைக்கு இருக்கிற ரஜினி, கமல், விஜய் அத்தனை பேரும் சூர்யா வரைக்கும் படைப்புகள் செஞ்சு அவர்கள் ஒரு கட்டத்தில் திரைப்படத்தை நிறுத்தினதும் இந்த ஸ்டுடியோக்கள் மாறினதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பேரழிப்பு அது. அதாவது இன்னைக்கு ஒரு மூத்த கலைஞனாக ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. எண்ணற்ற இந்தியாவில் இருக்கிற திரை நட்சத்திரங்கள் இங்கிருந்து உருவாகினாங்க. எத்தனை பேர் உருவானாங்கிறது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் என்னை போன்ற சாமானியர்களும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏவிஎம்ல தான் இந்த திரைமூச்சோட தொடங்கணும் அப்படிங்கிறது தான். 89, 90கள்லாம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம்முக்குள்ள வர முடியாது. ஒரு பெண்டகன் எப்படியோ ஒரு இராணுவ முகாம் எப்படியோ அப்படி 4 செக் போஸ்ட் இருக்கும். இன்னைக்கெல்லாம் எல்லா வாகனமும் இந்த பக்கம் போகுது. அன்னைக்கெல்லாம் உள்ள வரணும்னா நீங்க எத்தனை பொய் சொன்னாலும் யாரோட சேர்ந்து வந்தாலும் பல விசாரணைக்கு அப்புறம் முதல் கேட்டு, 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு அப்புறம் 2வது கேட்டு, 3வது கேட்டுக்கு வர முடியாது. அப்ப இதுக்குள்ளேயே வர முடியலையே, சினிமா என்ன நடக்குதுன்னு பார்க்கவே வர முடியலையேன்னு சொல்லிட்டு எங்களை போன்றவரெல்லாம் இங்க ஏவிஎம்குள்ள வேலைக்கு சேர்ந்து இங்க வர்ற இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்து தான் நாளை இந்த நிறுவனத்தில் 450 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து தான் இன்னைக்கு திரைத்துறையில் படையண்டமாகிற வரைக்கும் படைப்பு செஞ்சா இவங்க கொடுத்த இந்த சம்பளத்தில் சாப்பிட்டு தான் அல்லது இந்த திரை விலாசத்தில் தான் தொடங்கினது. அப்படிப்பட்ட ஒரு பெருநிறுவனம் இந்த நிறுவனம் இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நிறுவனமும் இந்த இடமும் மறுபடியும் தழைத்தவங்கணும். ஒரு பேரடையாளமான ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலும்.